ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு முள்ளிகோர் எல் கிருஷ்ணராஜ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாவட்ட இணைச் செயலாளர் விவசாய பிரிவு மற்றும் முன்னாள் முள்ளிகோர் கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவர் அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கம். வணக்கங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன ஓய்வுங்களா? இன்னைக்கு ரெஸ்ட் தாங்க. நீ ஒரு அரசியல்வாதி இருக்கீங்க, பெரிய விவசாயி இருக்கீங்க, இந்த உணவு கடலை வச்சிருக்கீங்க. எனக்கு வேண்டி இருந்தீங்களா இன்டர்வியூக்கு வேண்டி? இல்லைங்க சார், நான் அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு எலெக்ஷன் ஒர்க்லாம் கிளம்பிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க, உங்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே உங்க கூட பேட்டி இன்டர்வியூ கொடுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வேண்டி இருந்திருக்கீங்க. உங்களுக்காக இருந்தது, ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம்னால நல்லா பிஸி இருக்கீங்க. சரிங்க, இந்த மாவட்ட இணையசாலை இருந்திருக்கீங்க இல்லையா? இருக்கீங்க இல்லையா? விவசாய பிரிவு சொல்லுங்க. இது எத்தனை வருடமா இருக்கீங்க? இப்போ இது ஒரு வருஷமா மாவட்ட இணைச்செயலாளர் பதிவு கிடைச்சதுங்க. ஆனால் எடப்பாடியார் போட்டுது. அதுக்கு முன்னாடி எடப்பாடி வந்து நம்ம குந்தா ஒன்றிய கிழக்கு ஒன்றிய விவசாய பிரிவு இணைச்செயலாளர் நான் பதிவு வச்சுட்டு இருந்தேங்க. அப்படிங்க. உங்களுடைய பணி என்ன? பணி என்னங்கிறது நம்ம கட்சி வேலை பார்க்கறது தான். என்னென்ன இந்த ஏரியாவிலேயே நம்ம இந்த முள்ளிகூர் ஊராட்சியிலே சம்மந்தப்பட்ட அத்தனை வேலையும் வந்து மாவட்ட ஆஃபீஸ்லேருந்து குந்தா ஒன்றியத்திலிருந்து எங்களுக்கு சொல்கிறாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு என்ன அப்பப்போ நாங்கள் அப்டேட் பண்ணி நாங்கள் கட்சி வளர்க்குறதுக்கு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு மெச்சும்படியான சேவை என்ன? சேவை என்னங்க, நம்ம விவசாயிங்களுக்கு என்னென்ன நம்ம பண்ண முடியுமோ. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் விவசாய பிரிவு இருந்ததுனால நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஆத்மான்னு ஒன்று ஸ்கீம் இருக்குங்க. அந்த ஸ்கீமில் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்ம் எல்லாம் பண்ணுறாங்க. அது எப்படி வந்து விவசாயிகளுக்கு சொல்கிறது, அது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவங்களுக்கு இன்னும் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கோயம்புத்தூர் அந்த மாதிரி இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீமுக்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் சேஃப்டியாக கூப்பிட்டு வந்து சேர்த்துறது. அது ஆத்மா ஸ்கீம்லேருந்து எனக்கு, நான் ஃபார்மர் ஃப்ரெண்டுங்கிறதுனால எனக்கு சொல்கிறாங்க. ஸ்கீம் பேர் ஆத்மா. அந்த இன்ஸ்டியூஷன் பேர் வந்து ஆத்மாங்கிறது அந்த ஆஃபீஸ் பேருங்க. சரி, இதனால மனநிலை எப்படி இருக்கு சார்? ஒரு சர்வீஸ்னு உள்ள வந்துட்டோம். அது நம்ம என்னதான் இருந்தாலும் அதில் ஒரு கிடைக்கிற திருப்தி நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப திருப்திகரமாக இருக்கு. சரிங்க, இப்போ முன்னாள் முள்ளிகோர் கூட்டுறவு வங்கி தலைவர் இருந்தீங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ உங்கள் சேவை, உங்களோட பணி முக்கியமாக சேவை, அது என்ன பண்ணீங்க சார்? அப்போ வந்து நம்ம வந்து விவசாயி கடன் கொடுக்கறதே வந்து அப்போ கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. சரி, நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து அத்தனை வீடுகளுக்கும் எல்லாம் ஒரு மெம்பருக்கு ஒரு லோன் மாதிரி எல்லாத்துமே கொடுத்து எல்லாருமே ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணி, அப்புறம் ஜேஎல்ஜிங்கிறது, அப்புறம் இந்த ஹேண்டிகேப்டு லோனு, பிஸ்னஸ் லோனு எல்லாமே கொடுத்து, நகை கடன் எல்லாமே நம்ம எல்லாம் நீங்கள் பேங்க் வந்து விசாரிச்சாலும் தெரியும். எல்லாமே நல்ல விதமாக பண்ணியிருக்கீங்க. அதாவது மக்களுக்கு வேண்டிய நல்லா சேவை பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க, ரொம்ப திருப்தி. சரிங்க. சரிங்க, உங்களுக்கு இப்போ வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? எங்க கூட்டணிக்கு 100% வெற்றி வாய்ப்பு சார். சார் அது நீங்க எப்படி சொல்லணும்னு தெரியல. நீங்க போற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மக்களோட எழுச்சி, இந்த டிஎம்கே பீரியட்ல 5 வருஷம் இந்த விலைவாசி உயர்வு, அப்புறம் இந்த சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் எடுத்து மக்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கொடுத்த வாக்குறுதியும் நிறைய வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ இப்போ ஆன்டி இன்கம்பன்சி டெஃபினட்டாக இருக்குது. அதை வச்சு நம்ம இன்னொன்று வந்து எங்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போ போஜராஜன் ஐயா வந்து நிறுத்திருக்காங்க. அவர் வந்து ஏற்கனவே ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் நம்ம எம்எல்ஏ ஆகிற தகுதி வாய்ப்பு எழுந்துட்டாரு. அது வந்து அது என்ன ரீசன்னு தெரியல. இந்த டைம் நல்லா ரொம்ப புரிஞ்சிருச்சு. ஐயாவோட தன்மையும் எல்லாருமே மக்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதனால இந்த டைம் வெற்றி வாய்ப்பு வந்து எங்களுக்கு பிரகாசமா இருக்குங்க. 100% சேனல் மூலமாக உங்க கூட்டணி கட்சி வேட்பாளர் வரணும்னு சொல்லி உங்களை வாஸ்தவ சொல்றோம். சரிங்க, அப்புறம் இந்த பேட்டோட வந்து உங்களுக்கு 198வது பேட்டி. அப்படிங்களா? சரி சரி சரி. நீங்க டபுள் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு 2 பேட்டி இருக்கிறது. சரி, ரைட் ரைட். சந்தோஷம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல. நான் இது வரைக்கும் இந்த கோத்தகிரி, ஊட்டி, குன்னூர் ஏரியா ஃபுல்லா எடுத்துட்டேன். சரி சரி. இது ஏகப்பட்ட இருக்கு முக்கியமானவங்க. இந்த ஏரியா பொறுத்த மட்டும் நீங்க தான் முதல்ல. சரி, சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா பொறுத்த மட்டும். சரிங்க, அங்க ஊர் முள்ளிகோர் பத்தி ஒரு சிறப்பு 2 பேரும் சொல்லுங்களேன். சார், முள்ளிகூர்னு சொன்னால நம்ம நீலகிரியிலேயே இந்த டைரக்ஷனில் வந்தேன்னா முள்ளிகூர் தான் கடைசிங்க. முள்ளிகூர் தாண்டின ஒன்று அந்த சைடு போனோன்னா அது கேரளாவுக்கு வந்துடும். ஒன்று கிண்ணக்கூரை கடைசி, இந்த சைடில் வந்து முள்ளிகூர் தான். இந்த முள்ளிகூரில் வந்து எப்படின்னா நம்ம கார்த்திகை தீப பண்டிகை வந்து கிராண்டாக கொண்டாடுவோம் வருஷத்துக்கு. அந்த பண்டிகைக்கு எங்கே இருந்தாலும் டியூட்டியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எல்லாருமே ஊருக்கு வந்து எல்லாம் நம்ம சிறப்பாக கொண்டாடி பண்ணிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து எல்லாருமே கொஞ்சம் படித்தவங்க இருக்கிறதுனால
எந்த விதமாக அசம்பாவிதம் இல்லாமல் நல்ல விதமாக எங்கள் ஊரில் போயிட்டு இருக்குங்க. கூட்டம் எல்லாம் வருமா? அருமையான கூட்டம். அன்னதானம் போடுவீங்களா? ஆமாம், டெஃபினட்டாக போகும். அன்னதானம் இல்லாமல் நம்ம பண்டிகையே இல்லைங்க. ஒரு சிறப்புமிக்க கோயில் இது. டெஃபினட்டாக சார். இது நஞ்சுண்டீஸ்வரர் கூடு இருக்கிறது அஞ்சநாடு முள்ளிக்கூறு, அப்புறம் நஞ்சன் கூடு அந்த மாதிரி ஃபேமஸான. சரி, கார்த்திகை தீப பண்டிகை எங்களுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக நம்ம பண்ணுறோம். சரிங்க கிருஷ்ணராஜ் அண்ணா, எங்கள் சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், உங்கள் சேனல் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் தான் வந்து இன்டர்வியூ பண்ணுறப்போ இது எனக்கு என்னமோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ சேனலை நான் கேள்விப்பட்டிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து உங்கள் இதில் வந்து பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் எடுக்கிற இடத்துல என்னையும் வந்து நீங்கள் ஒரு பெரிய கணக்கு வச்சு நீங்கள் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் வந்து நேரடியாக வந்து உங்களை பேட்டி ஒன்று எடுக்கல. நான் வந்து ஒரு 5 பேரோட விசாரிச்சேன். சரி சரி. உங்களை தான் சொல்லியிருக்காங்க நல்லா விவசாயம் பண்ணுறாரு, சரிங்க, ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறாரு, உரக்கடை வச்சிருக்கிறாரு. சரிங்க. அவங்க நீங்கள் பேட்டி எடுக்கலன்னு சரிங்க உங்கள் ஊரில் சொன்னதுனால தான் வந்து பேட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க, இவ்வளோ நேரம் எனக்கு வேண்டி ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க சார்.